இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லியிலேருந்து ரிட்டன் சென்னை கிளம்பிட்டோம். ஸோ வரும்போது வந்து 70 ஏர்பின் பென்ஸ் வழியாக வந்திருப்போம். ஸோ ரிட்டன் வந்து வேறு ஒரு ரூட் போட்டுட்டோம். ஏன் ஏர்பின் பென்ஸ் ட்ரை பண்ணல ரிட்டன் போகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பட்ஜெட், ரெண்டாவது டைமிங். கொஞ்சம் சீக்கிரமாக சென்னையில் இருக்கிற மாதிரி பார்க்குறோம். ரெண்டாவது இப்போது எப்படியும் ரீச் ஆக மினிமம் 12 மணியாவது ஆகிடும். அதுவுமே கரெக்டாக இவனுங்கெல்லாம் வச்சுன்னு ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக நிற்காமல் போனால் தான், இல்லைனா கிழிஞ்சிரும். வரும்போதே 12 ஹவர் ஆக்கி விட்டானுங்க. அதே மாதிரி கொல்லி ஹில்ஸ் வந்து அந்த 2 நாள்லாம் பத்தலை. மினிமம் 3 நாள் இருந்தால் தான் நல்லா சுற்றி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். 2 நாள் சுத்தமாக பத்தலை. ஏன்னா சென்னையிலேருந்து வந்தது சரியான டயர்டு. அப்படியே படுத்தவன் தான். அப்படியே கொஞ்சம் இந்த லோக்கல்ஸ் மட்டும் சுற்றிட்டு, லைக் 2 வாட்டர் ஃபால்ஸு, ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் சுற்றிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். வெயில் இருக்குது பயங்கரமாக. ஆனால் கிளைமேட் ஜில்லுன்னு தான் இருக்குது. மணி 2ஆவது, உச்சி வெயில் அடிக்குது. ஆனால் ஜில்லுன்னு தான் இருக்குது. ஸோ நாங்கள் எங்கே தங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் ரெசார்ட் தான். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. பட் வாட்டர் பாட்டில் வந்து ஒரு 2 வாட்டர் பாட்டில் தான் வச்சுருக்கானுங்க ரூமில். அதுக்கு மேலே வாங்கினா பே பண்ணுமா. அந்த ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கல. ஒரு இவ்வளோ நேரம் வெயில் வச்சுருந்துச்சா அப்படி தான். கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணோடனே பாருங்கள் சில்லுன்னு ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது லொக்கேஷன். நல்லா சுற்றலாம். மிட் நைட்டெல்லாம் சுற்றிட்டு இருந்தோம் பைக் எடுத்துக்கிட்டு. மிட் நைட் ஒரு 12, 1, 2 மணிக்கெலாம் சுற்றிட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது ரோடு. சீரியஸாக வேலை டயர்லாம் மாற்றி எடுத்துகிட்டு வந்தேன். மறுபடியும் ஏதோ ரூட்டு கூட்டின்னு போகிறானுங்க. கீழே இறங்குறோமா ஏறுறோமானே தெரில. R125லாம் ரொம்ப கஷ்டப்படுது சீரியஸாக. சும்மா தான் போல் இப்போ வர்ற R125லாம். நைட்டு பார்த்தீங்கன்னா டிஜேலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அந்த ரெசார்ட்டில். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. மார்னிங் வந்து டிஃபன் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இட்லி, சாம்பார், சட்னி, கேசரி, பொங்கல். கண்டிப்பாக கொல்லி ஹில்ஸ் ரைடு வந்து இன்னொரு வாட்டி பண்ணுவேன் கூடிய சீக்கிரம் ஃபியூச்சரில். டைமிங்லாம் கொஞ்சம் நிறையா வச்சு நல்லா சுற்றலாம். சூப்பராக சுற்றலாம். வண்டி எடுத்துகிட்டு போரே அடிக்காது. எப்படி ஏறினாலும் வண்டி கஷ்டமே படல. வண்டி பாட்டுன்னு அழகாக இழுத்துன்னு போயினே இருக்குது. கரெக்டான கியரு, கரெக்டான ஆர்பிஎம் வச்சுன்னா அவ்வளோதான். வண்டி கஷ்டமே படல. அதே மாதிரி ரோடு பற்றி சொல்லி ஆகணும். ரோடெலாம் சீரியஸாக நல்லா இருக்குது. பட் ஒரு சில இடத்துல மட்டும் பேட்சாக கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. முக்கால்வாசி. ஆனால் ஒரு 80% ஆஃப் ரோடு வந்து சூப்பராக இருக்குது. ஓய், சுற்றி மறுபடியும் ஏர்பின் இதுக்கு கூட்டின்னு வந்துட்டாரா ஐயால. காது அடைக்குது. காது அடைக்கிறது காணாமல் போது மறுபடியும் அடைக்குது. மறுபடியும் ரிலீஃப் ஆகுது. கொய்யால அப்படியே வில்லா மாதிரி வந்தாம ஒரு பஸ்ஸு. ரோடு சூப்பராக இருக்கு. இது மறைச்சிருக்கே. இவ்வளோ நேரம் தார் ரோடு இருந்துச்சு. இந்த இடத்துல சிமெண்ட் ரோடு மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது.
இப்போ நார்மலாக தார் ரோடு ஆயிடுச்சு. பஸ்ஸெல்லாம் இந்த சைடு தான் வருது போல். ரூட்டு செம்மையாக இருக்குது இந்த பக்கம். ஹேர்பின் பென்ஸ் வந்து ஒரு மாதிரி பெண்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பட் அதை விட இது ஒரு மாதிரி இறக்குறதுக்கு நல்லா இருக்குது, ஏற்றுறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. இதுக்கு முன்னாடி செட்டாக யாருன்னா வந்தாங்களா? இப்படி போயிட்டானுங்களா? எடுக்க மாட்டேங்கான் தம்பி. இங்கே தானே டேர்னிங் இருக்குது. காட்டுறாங்க, ரூட்டே காட்ட மாட்டேங்கிறாடி. நீங்கள் அவனுக்கு கால் பண்ணுங்கள் யாருன்னா ஒருத்தர். நான் இவ்வளோ ஸ்னேகனை ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த டீமையுமே மிஸ் பண்ணிட்டோம். ஐ மீன் என்கிட்ட மேப் இருக்குது, அப்புறம் ஜிகே ப்ரோன் இருக்கார்ல அவர்கிட்ட மேப் இருக்குது. பட் நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கோம். மற்ற பசங்க எல்லாம் முன்னாடி துருன்னு போயிட்டானுங்க. அவனுங்களை போய் பிடிக்கணும். எங்கே இருக்கானுங்க, நிற்கிறானுங்களா, போயிட்டானுங்கன்னே தெரில. அதுதான் பிரேக் பேட்லாம் காலி ஆகிடும் சென்னை போகிறதுக்குள்ளே. ஆன்டி ஏர்பாடை போட்டுன்னு இருக்கானுங்க பேர். சுற்றி வந்திருக்கீங்க, வழி மாதிரி வந்துட்டோம்டா. அங்கே ஒரு ரைட் எடுத்துருக்கணும்டா. போயிட்டாங்க. யாரா போனா? டேர்னிங் வந்தால் நிற்கணும் தானடா. அவருக்கு மேப் காமிக்கல. இப்போ இவனோட மேப் வச்சு தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். அவர் எங்க வந்து நிற்கிறாரு. கூலண்ட் என்னடா ஆச்சு? சொல்லியாச்சு 40 கிலோமீட்டர் சுற்றி வரீங்கன்னு. கூலண்ட் ஊற்று தான், கூலண்ட் லீக் ஆகுதான், ஃபில் பண்ணுறானா. சரி ஒன்றும் பிரச்சனை. மேப் காட்டு, அங்கே போய் கனெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சது பேர். இப்படி சுற்றி போகிற மாதிரி இருக்குது. இப்போ யோபா ஏன்டா ஸோ ஒரு வழியாக நம்ம ஸ்குவாடை பார்த்துட்டோம். இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, அது இங்கே நின்னானுங்க, அதனால பார்த்தோம். மறுபடியும் இப்போ பெட்ரோல் போட போகிறோம். எல்லாருமே போட்டுடலாம். போட்டுற மேலே கீழே போய் போட்டுக்கலாமா? யாருக்கு ரொம்ப டைட்டாக ஏதோ போட்டுக்கோங்க, ஓகேவா? யாருக்கெல்லாம் ரொம்ப டைட்டாக ஏதோ போட்டுக்கோங்கடா பெட்ரோலு, போட்டுக்கோங்க. வேறு ரூட் வழியாக இறங்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ரோடே ஒரு மாதிரி விசித்திரமாக எதிர்க்கு எதுனா வந்தால் தெரியாது. ஏதோ லக்கில் போகலாம் வேகமாக அந்த ரோட்லலாம். செம்மையாக இருக்குது. எப்படி சொல்கிறது, பார்க்கவும் அழகாகவும் இருக்கும், ஆனால் ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கார் வருது. ஓத்தா அந்த ஒரு குறிப்பிட்ட பேட்ச் மட்டும் அப்படியே ரொம்ப குறுகி அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. சத்தியமாக குரூப் ரைடுங்கிறது டவுட்டு தான். யார் யோசிக்கிறாங்களோ நான் யோசிப்பேன் குரூப் ரைடா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு டைமும் யாராவது ஒருத்தன் மிஸ் ஆகினே இருக்கும், யாராவது ஒருத்தன் லேட் பண்ணிடுறோம்.
was so tired, but what have we become? See me in range, all the things I just can't see. 20 minutes later. ஃபுல் டேங்கு. ஒரு 80% கீழே வந்துட்டோம். 80-85, இன்னொரு 10% நம்ம தான் இருக்கும். அப்படியே பங்க்கு பார்த்தோம். ஸோ பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு இறங்கிட்டு இருக்கோம். வெயில் வேறு வந்துடுச்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மலை மேலே இருக்கும்போது வெயில் ஒன்றுமே தெரில, அப்படியே எரியுது உடம்பெல்லாம், இப்படி அடிக்குது வெயில். இன்னும் 328 கிலோமீட்டர் இருக்குது. சென்னைக்கு இன்னும் 328 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சென்னைக்கு 305 கிலோமீட்டர் இருக்குது. நான் வர ஹை ஸ்பீடில் போனால் வாய்ஸ் பிரேக் ஆகும். இதுக்கப்புறம் தான் பிரிப்பாங்க. கண்டிப்பாக 100 மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். என்னால் வாக் பண்ண முடியாது, பார்ப்போம். ஏதோ ஊருள்ள வந்துட்டோம். ஏதோ ஒரு தெருவில் இருக்கிறோம். எந்த தெருன்னு தெரில. கூகுள் மாத்தாஜி ஃபாலோ பண்ணி போயின்னுக்கிறோம். எப்படியோ வந்துட்டுக்கிறோம். எங்கேயோ போந்து எங்கேயோ வந்துட்டுக்கிறோம். இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கே 1000 கிலோமீட்டர் இல்லையா? நாங்கள் வந்து ஆத்தூர் தாண்டி இருக்கோம், கரெக்டாக சேலம். அங்கே ஒரு கடை பார்த்தோம், சரி சாப்பிட்றலாம் போயிட்டு அப்படின்னு திருப்புறோம். போகலாம். ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கிறாங்க கடையை. ஸோ முன்னாடி 2 பேர் போயிட்டு யூட்டன் அடித்து கடையை பார்த்து கரெக்டாகிறா என்ன இப்போ. ஏன்னா எங்கள் பட்ஜெட் ரொம்ப கம்மியாகிடுச்சு, செம்ம பட்ஜெட் ஹைட் ஆகிடுச்சு. ஐநே தான் இருக்குது. அவன் பண்ணுற சேஷ்டையெல்லாம் ஐநு தான் இருக்குது. சரி, ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். செம்ம வெயில் அடிக்குது. நீ பார்த்தியா? Much later. ரொம்ப நாள் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு டிராஃபிக் இல்லாமல் இதே சென்னைக்குள்ளே வந்ததும் லைட்டாக வெறுப்பாகுது. என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்ட்டு. சரி, இது வரைக்கும் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம செட்டில் பார்த்தீங்கன்னா R15 இருக்குது, MT-15 இருக்குது, RS 200 இருக்குது, NS 200 இருக்குது, Dominar 400 இருக்குது, Dominar 250 இருக்குது, அப்புறம் RC 390 இருக்குது, Duke 390 இருக்குது. ஸோ இந்த பைக்ஸில் எதுனா டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உடனே ரிப்ளை பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்ஸ்டாகிராம்லாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் அடிக்கடி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொல்லியல்ஸ் ரைடு வந்து நல்லபடியாக முடிச்சிட்டோம். ஆமாம், அந்த இடத்துல ரோடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சார் அத்தனைக்கும் அந்த மலை பகுதி, அந்த இடத்துல ரோடு நீட்டாகுது. எங்கேயும் போட்டுக்கிறாங்க பாருங்கள். ஸோ பை பாய், ஹேவ் அ கிரேட் டே. பாய்.